கோடைக்காலம் துவங்கும் முன்பே தமிழகத்தில் பல பகுதிகளில் வெயில் சுட்டெரிக்க துவங்கியுள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா உட்பட பல மாநிலங்களில் கடந்த மாதம் வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். தமிழகத்தில் கோடை காலத்திலும் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகரித்து வெப்ப அலை வீசலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை, நாடு முழுதும் கடந்த மாதம் இயல்பை விட வெயில் அதிகமாக இருந்தது. இதற்கு முன் 1901 பிப்ரவரியில் இதுபோன்று வெயில் கொளுத்திய நிலையில் 124 ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டு பிப்ரவரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துள்ளது. குறிப்பாக கர்நாடகா கடலோர பகுதி மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவானது. இயல்பை விட 4 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட கோடை காலத்தில் வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கும். இம்மாதம் முதல் வரும் மே மாதம் வரை வடகிழக்கு மாநிலங்கள், வட மாநிலங்கள், தென்மேற்கு இந்திய பகுதிகளில் அதிக வெப்ப அலை வீசும். வெப்ப அலை வீசும் நாட்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இந்த வெப்ப அலைகள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆகையால் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது.